Hello people, welcome back to yet another episode of Ride, Roost and Repeat. I'm your Raj. ஸோ எல்லாரும் சேஃபாகவும் நல்லா இருப்பீங்கன்னு நான் சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த பேண்டமிக் முடிகிற வரைக்கும் எல்லாரும் வெளில போகாதீங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் கைஸ். இன்றைக்கி வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரீசெண்டான டைமில் தான் எனக்கே வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். என்னடா இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கான் வந்து டிங்னு அடிச்சிருங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடிஸ் தான் மறக்காம போய் ஃபாலோ பண்ணிடுங்க. வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே அவங்க வந்துட்டு அவங்கவுங்க பைக்கை வந்துட்டு ஃப்ரெண்டாக பார்ப்பீங்க, லவ்வராக பார்ப்பீங்க. ஆனால் வந்துட்டு ஒரு இடத்துல பைக்கை வந்துட்டு சாமியாவே கும்பிடுறாங்க. ஸோ அந்த ஸ்டோரியை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எங்கே நடக்குதுன்னா வந்து இந்தியாவில் இருக்க ராஜஸ்தானில் நடக்குது. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்துட்டு அந்த பைக்கை எப்படி சாமியாக கும்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓம் சிங் ரத்தோர்ன்றவர் ராஜஸ்தானில் இருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு ராஜ்புட் கேஸ்ட்டை சேர்ந்தவர். ராஜஸ்தான் வந்துட்டு ராஜ்புட் கேஸ்டில் இருக்க யங் பீப்புளை வந்து பன்னான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ இவர் வந்துட்டு ஓம் சிங் ரத்தோர் ஆர் பன்னான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிடுறாங்க. இவரை வந்து ஒரு நாள் பாங்டி அப்படின்னு ஒரு இடம் வந்து ராஜஸ்தானில் இருக்கு. அதுலேருந்து சோட்லி அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவரோட புல்லட் பைக்ல வந்து போயிட்டு இருந்திருக்காரு. அது வந்துட்டு புல்லட் 350cc. அந்த புல்லட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா RNJ777-3. ஸோ இந்த பைக்கில் வந்துட்டு அவர் பாங்டி டு சோட்லி வந்து இடத்துக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ எதிர்பாராத விதமாக அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவரோட பைக் வந்து ஒரு மரத்தில் இடித்து அவர் அங்கேயே இறந்துடுறாரு. அந்த பைக் வந்துட்டு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் பக்கத்தில் இருக்க டிச்சில் போய் விழுந்துருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து போலீஸ் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த இடத்த. ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நினச்சி அவரோட பைக் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. ஸோ அந்த நாள் வந்துட்டு இப்படி முடியுது. மறுநாள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பைக்கை காணும். ஸோ அந்த பைக் எங்கே யாருன்னா திருடி இருப்பாங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். ஸோ அந்த பைக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிங் ரத்தோர் இறந்தார்ல அதே இடத்துல வந்து அந்த பைக் வந்துட்டு மறுநாள் இருந்திருக்கு. இது வந்துட்டு அங்கே இருக்க பீப்புள் அண்ட் போலீஸ்க்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இது வந்துட்டு யாரா திருடி தான் எடுத்து வந்து இங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை திருப்பி எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறாங்க, அதில் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வரும்போது வண்டியில் பெட்ரோல் இருந்திருக்கு. செகண்ட் டைம் எடுத்துகிட்டு வரும்போது வண்டியில் வந்துட்டு பெட்ரோலை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுறாங்க. வண்டியில் சுத்தமாக பெட்ரோலே இல்லை. ஸோ செகண்ட் டே வந்துட்டு இப்படி முடியுது. ஸோ தேர்ட் டே வந்துட்டு அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க, திருப்பியும் அந்த பைக்கை வந்துட்டு அந்த இடத்துல காணும். ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அந்த பைக்கை வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ சர்ச் பண்ணும்போது ஓம் சிங் ரத்தோர் இறந்த இடத்துல வந்து திருப்பி அந்த பைக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்திருக்கு போலீஸ் அண்ட் அங்கே இருக்க லோக்கல் பீப்புளுக்கு. ஸோ உடனே அந்த லோக்கல் பீப்புள் என்ன நம்புறாங்கன்னா வந்துட்டு ஓம் சிங் ரத்தோரோட ஆவிதான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு புல்லட்டை அவங்க வந்துட்டு ஒரு கடவுளாகவே கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஆக்சிடென்டான மரத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு டெம்பிளை வந்துட்டு கட்டுறாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு டெம்பிளில் ஐடல்ஸ் வந்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அந்த மாதிரி நிறைய ஐடல்ஸ் வந்து வைப்பாங்கல்ல. இந்த டெம்பிளில் வந்துட்டு அப்படி ஐடல்ஸ் கிடையாது. இந்த டெம்பிளோட ஐடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த புல்லட் பைக்கை தான் வந்துட்டு அவங்க ஐடலாக வைக்கிறாங்க. அதை வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருக்க லோக்கல் பீப்புள். அங்கே ஆக்சிடென்டான மரத்தையும் வந்துட்டு ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டுட்டு வைக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் வந்துட்டு நிறைய வர்ஷிப் பண்ணுறாங்க. இங்கே படையெல்லாம் போடுறாங்க. வர்ஷிப் பண்ணுறதுக்கு நிறைய காணிக்கெல்லாம் செலுத்துவாங்கல்ல, அங்கே வந்துட்டு நிறைய அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கயிறுலாம் நம்ம நார்மலாகவே நம்ம கோயிலெல்லாம் வந்து போனீங்கன்னா வந்துட்டு கயிறு தருவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ஒரு ரெட் கலர் கயிறு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மரத்தில் வந்து கட்டுறாங்க, ஆக்சிடென்ட் ஆன மரத்தில். ஸோ அப்படின்னு கட்டினா வந்துட்டு அவங்க நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. எப்பயுமே ட்ரில்டே வந்து அந்த டெம்பிள் இருக்குது ராஜஸ்தானில். இது வந்து இந்த டெம்பிள் எங்கே இருக்குன்னா அரௌண்ட் 55 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஜோத்பூரில் வந்து இந்த டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிளோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பன்னா டெம்பிள் ஆர் புல்லட் பாபா டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள் வந்து நாளடைவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு அந்த டெம்பிள் போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளில் வந்துட்டு வர்ஷிப் பண்ணிட்டு போனீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஏன்னா ஒரு லாங் ரைட் போறீங்க இல்லை சும்மா எங்கன்னா கொஞ்சம் லாங்காக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்பிளில் வர்ஷிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அது நடக்காதுன்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வர்ஷிப் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஸ்டோரி எனக்கு கேட்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. எப்படி இது வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு டாபிக் உள்ளே வரல. பட் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த ஸ்டோரி. ஸோ அது வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் என்ன உங்ககிட்ட கேட்குறேன்னா இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இது உண்மையாகவே நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களோட பிலீஃப் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை படிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்ப்போம். அண்ட் தென் இட்ஸ் ராஜ் சைனிங் ஆஃப். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் கைஸ்.
டாடா பை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ